அது செனல் அது செனல்ல செனை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். எனக்கு வந்தா மஞ்சளாக இருக்கும் செனை, அது பால், அது கொழுப்பு. சரியா? செனம் தான் கீழே போட மாட்டோம், செனம் தான் கீழே போட மாட்டோம். சாப்பிட போதில்ல, அது கீழே போகிறதெல்லாம் வேஸ்டேஜ். காசா கணக்கில் வச்சுக்கலாம், அக்கௌண்ட்டில் வச்சுக்க. கேட்டால் சொல்கிறேன். ஆத்தியாம ஒரு நாள் லீவ் விடலாம்ல. ஐயா சொல்லுங்கய்யா. பில்லுலாம் வேணாம், அப்புறம் வாங்கிக்கலாம். சிவா காசு சிவா அப்பதான் கீழே விடாது. ஏதாவது செலவு வரணும், அப்போதான் அவருக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஆண்டவனே வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மடி சின்னதாக இருக்குது, வராது. ஐயா மணி வேகமாக வைக்கிறியா? கொஞ்சம் கோவப்படாத இல்லையா? நூறுரூவா கொடுப்பான். யாருக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னான். ரொம்ப நேரம் ஆச்சு. லைட்டாக இருக்கா பையன்? இல்லை இல்லை, லைட்டாக இருக்குது, லைட்டாக இருக்குது. ஆனால் ஒட்டியில் இருக்குது லைட்டாக. தேவையே இல்லை. அதுதான் அது அது காட்டுறதுக்காக தான். சென்னா அதானா செனை எவ்வளோ பெருசாக இருக்கும்? செனை கீழே போட்டுருக்காரு, அதுதான் காட்டுற மாதிரி தான் செனை. எல்லாம் வந்து இந்த மேலே வந்து கொழுப்பு நிறைய இருக்குண்ணா. வசதி அதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். அது சாப்பிட்டா அப்புறம் நம்ம டாக்டருக்கு தான் போகணும். அந்த கொழுப்பு சாப்பிடணும். எல்லாம் விட்டு ஒரே ஒரு அரைக்குளம் மட்டும் இருக்குது. வந்தால் நிற்க மாட்டேங்க, போகிறீங்க. நிற்க சொல்லி போட்டால் வரீங்க, டீயை போட்டால் போகிறீங்க.
அதான் சனை உள்ளே வந்து வருது. சனை கட் பண்ண போகிறாரு அவரு, கட் பண்ணிட்டாரு. வரலாம் அவங்களுக்கு நான் உள்ள சனை இருக்குதுண்ணா ஆர்மோண்ணா. அது லைட்டாக இருக்கு, அது எடுக்க மாட்டாரு. இல்லை அதான் சொல்ல லைட்டாக இருக்கா, லைட்டாக இருக்கு, எடுக்க மாட்டாரு. சென இருக்கும் போகலாம், அது கேட்கல. சென அடுத்து நம்ம என்ன அடுத்து வரும்பா இருப்பாரு. இப்போ அந்த அரகுளம் வந்துக்குப்பா, அரகுளம் சின்னதாக இருக்குங்களா? ஒரு சின்னதாக ஒரு 150 ரூபா. நூறுரூவா போட முடியாதுண்ணா. கரெக்டு கரெக்டாக காசா 150 ரூபா கொடுங்க. அதிகமாக வாங்க மாட்டேன். வாங்கண்ணா. மேலே வச்சு இந்த பாறை வச்சுட்டுல அந்த கண்ணாடி பாறை தூக்கி வச்சுன்னா 2 பாறை விட்டு கண்ணாடி பாறை முடியும். கண்ணாடி பாறை வச்சுதான் நீ யாருக்கு வந்துடுறா தம்பி? யாருக்கு வந்து மதியம் அது அவங்க கொடுத்துருக்கலாம் போட்டது. ஃபுல்லாவா விட்டு விட்டா வேலை பார்த்தாரு காசு கம்மியாக தராங்க. இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது.